அப்போ என்ன தெரியுமா பண்ணாரு? அவரோட விசுவாசத்தின் மசில அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இதை உபதேசம் பண்ற ஜெர்சன் எடின்பர்க் என்ன பண்ணணும்? அவரும் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படிதானே? சொன்னா செய்யணும், அவ்வளவுதானே? God always blesses a generous giver. One of the easiest way for us to tap into the kingdom blessings is by giving. கிங்டம் பிளெஸிங்ஸ் வேணும்னா நீ காசு கொடுக்கணும். அசிங்கமாவே இல்லையாடா, வெக்கமாவே இல்லையா? இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறதுக்கு அது எப்படி உன் உடம்புல ஒட்டும்? நான் கேட்குறேன். ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெறணும்னா நீ காசு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் ஈஸியான வழியாம். அதாவது இவர் கொடுத்ததுனால இதன் மூலம் பொருளாதாரம் அப்படி ஓப்பனாகி வரணும்னு இவரு வேண்டாராம். எந்த கடவுள்கிட்ட அப்படின்னு கேட்க வேண்டியது கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோமா இல்லை? நிறைய பேர் சொல்றாங்க எனக்கு அவர் தான் ஆவிக்குரிய தாப்பு, சரியான ஆவிக்குரிய தாப்பனை தேர்ந்தெடுக்கணும். தப்பா ஆவிக்குரிய தாப்பனை வச்சிருந்தா அப்புறம் அந்த தாப்பன் மாதிரி ஆயிடுவோம். கேட்டுக்கோங்கப்பா, சரியான ஆவிக்குரிய தகப்பனை தேர்ந்தெடுக்கணும். ஆவிக்குரிய தகப்பனை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணுமா? இது என்ன கதைன்னு தெரியல. நான் பார்த்தேன், எனக்கு ஒரு ஆவிக்குரிய நல்ல தகப்பன் கிடைச்சாரு. ஆபிரகாம் தான் ஆவிக்குரிய தகப்பன். அவர் என்னுடைய ஆவிக்குரிய தகப்பன். அவரை மாதிரி ஆயிடுறது முடிவு பண்ணிட்டேன். அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம். செம. அவர் எப்படி வாழ்ந்தாரோ அப்படி வாழ்ந்துட்டு போவோம். அதுதான் ஆவிக்குரிய தகப்பன் பிள்ளை. அந்த இதுவான் சாம்பி ஆபிரகாம் மாதிரியா வாழ்றாரு? ஆபிரகாம் யார்கிட்டையாவது போய் அம்மா தாயே எனக்கு பில்டிங் கட்டணுமா, பில்டிங்க்கு ஃபண்டு கொடுங்க, காணிக்க கொடுங்க, காணிக்க கொடுத்தாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம், தசமபாகம் கொடுங்க அம்மா தாயே அப்படின்னு எங்கேயாவது கேட்டாரு? சரி, இந்த வீடியோ இவரை பற்றி இல்லை, இவருடைய உபதேசத்தை ஃபாலோ பண்ணுற ஆபிரகாமை தகப்பனாக கொண்ட இன்னொருத்தரை பற்றி தான். இவரை பற்றி தனியாக அப்புறமா பார்ப்போம். வாங்க இப்போ இவரை பற்றி பார்ப்போம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. ஆபிரகாம் எப்படி விசுவாசத்துல வல்லவரானார்னா, அதாவது விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருந்தார்னா, விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்றார். எப்படி எக்ஸசைஸ் பண்ணுங்கப்பா விசுவாசத்தை? எக்ஸசைஸ் எல்லாரையும் முட்டாள்னே நினச்சிட்டு பேசுறது, என்ன வேணால் பேசுறது, வாய்க்கு வந்ததை பேசுறது. திரும்பவும் சொல்கிறேன், இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு இந்த வீடியோ முழுசாக பார்த்து திறந்த மனதோடு பாருங்கள். 100% ஜெர்சன் எடின்பர்க் எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காருன்னு உங்களுக்கு புரியும். லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா தான். ஆண்டவர் சொன்ன பொழுதெல்லாம் இதை செய்யப்பான்னு சொன்னா கேள்வி கேட்காம சந்தேகப்படாம உடனே செஞ்சார். ஆண்டவர் செய்யப்பா அப்படின்னா உடனே செஞ்சிருவார். இதுதான் ஆபிரகாம். இப்படி தான் நம்மளும் இருக்கணும்னு வாய்க்கிலேயே பேசுவார். ஆனால் செய்வாரா? நிச்சயமாக கிடையாது. ஏன் அப்படின்றத 100% ப்ரூஃபோட லாஸ்ட்டு கிளிப்பில் நான் சொல்கிறேன். அது வரைக்கும் இவர் என்னென்ன கதை விடுறாருன்னு இப்போ சொல்கிறேன். வயசான காலத்தில் குழந்தை பிறந்திருக்கு, புள்ள இப்போ தான் வளர்ந்துருக்கு. இதுக்கு மேலே ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஒரே பேரான குமாரனை நான் காட்டுற அந்த மலையில் போய் மேலே போய் பலி செலுத்திருங்கிறார். கரெக்டு. எப்படி இருக்கும்? இப்போ இந்த கதையெல்லாம் ஜெர்சன் எதுக்கு சொல்கிறாரு? எதுக்குன்னா, ஆபிரகாம் கேட்டிருக்கல, என்ன ஆண்டவர் இப்படி சொல்லிட்டீங்க, எவ்வளோ வருஷமாக காத்திருந்து கொடுத்த புள்ள இப்படி, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, வேறு எதுவும் பேக்கப் பிளான் வச்சுருக்கிறீங்களா? எதுவுமே கேட்கலைங்க. சரிங்க, இந்த பில்டப்லாம் எதுக்குங்க? ஒரு ரிக்வெஸ்ட் இல்லை, கொஸ்டின் இல்லை, டவுட் இல்லை. ஆண்டவர், அப்படியா ஆண்டவரே, சரி அப்படின்னு சொல்லிட்டு பெட்டி பிடிக்கல எடுத்துட்டு ஆபிரகாம் பிள்ளையை கூட்டிகிட்டு கழுதையை கூட்டிகிட்டு தீயும் எடுத்துட்டு கத்தியும் எடுத்துட்டு கிளம்பிட்டாரு. அப்போ என்ன தெரியுமா பண்ணாரு? அவரோட விசுவாசத்தின் மசில அவர் எக்ஸசைஸ் பண்ணியிருக்காரு. இதை உபதேசம் பண்ணுற ஜெர்சன் எடின்பர்க் என்ன பண்ணணும்? அவரும் எக்ஸசைஸ் பண்ணணும். அப்படி தானே? சொன்னால் செய்யணும், அவ்வளோதானே? ஆனால் ஜெர்சன் எடின்பர்க் மட்டும் வேறு விதமாக செய்கிறாரு. சொன்னால் செய்கிறத விட்டு மக்கள்கிட்ட போய், மக்களே தாங்க, அம்மா தாங்க, ஐயா தாங்க, இப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. நம்ம தம்பிள்ஸு புல்லப்ஸு இப்படி எக்ஸசைஸ் பண்ண சொன்னால் அவர் இப்படி எக்ஸசைஸ் பண்ணுறாரு. எப்படிலாம் பாருங்களேன். லாஸ்ட்டாக சொல்கிறேன், எப்போ ஆண்டவர் சொன்னாருன்னு லாஸ்ட்டாக சொல்கிறேன். இப்போது
இவர் எக்ஸசைஸ் பண்றதை பாருங்க. ஆண்டவருக்கு என்று கொடுக்கிற நேரம் உங்க கைகளில் காணிக்கைகள் தசம பாகங்கள் இருக்கும் என்று சொன்னால் எடுத்து உயர்த்தி பிடிங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். காசை உயர்த்தி பிடிச்சாதான் இவர் ஜெபம் பண்ணுவார். ஆன்லைனில் இருக்கிறவங்க நீங்கள் நிறைய டீட்டெயில்ஸை ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு வேலை செய்யலைன்னா இன்னொரு ஆப்ஷனை ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் we are giving you multiple options. அதே போல் இங்கே இருக்கிறவங்க கார்டு மெஷின் யூஸ் பண்ணணும்னா வெளியில் போகிற வழியில் இருக்கும். the other details are on the screen. You can make use of it. கார்டு யூஸ் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறாருன்னா, உடனே இவர் முட்டு கொடுக்கலாம், இல்லை இவரை சார்ந்தவர்கள் முட்டு கொடுக்கலாம் டெபிட் கார்டுன்னு. கிரெடிட் கார்டு, ஏன்னா ஆப்வியஸாக டெபிட் கார்டில் காசு இருக்கிறவங்க ஜிபே பண்ணிவிடுவாங்க, சரியா? கிரெடிட் கார்டு, அடுத்தவன் கடன் வாங்கியாவது எனக்கு நீ கொடு. இதுதான் ஜெர்சன் எடின்பரோடைய இது. எதுக்கு கொடுக்கணும்? கொடு. ஏற்கனவே தசம பாகம் எல்லாம் கையில் எடுத்தால் தூக்கு, நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ தூக்காதவனுக்கு ஜெபம் போகாது. இப்போ மல்டிபிள் ஆப்ஷன்ஸ். இது இல்லையா இது, அது இல்லையா அது, இது இல்லையா பரவாயில்ல இது, வெப்சைட்டு அது இது. கடன் அட்டையை வச்சு கார்டு மிஷினில் ஸ்வைப்பும் பண்ணிக்கலாம். சார் அதை 2% சார்ஜஸ் வாங்குவீங்களா எப்படி? ஏன்னா நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்க, அப்படி தானே கேட்க முடியும் இல்லையா? இப்போ நம்ம கடையில் கிரெடிட் கார்டுனா கிரெடிட் கார்டுக்கு 2% எக்ஸ்ட்ரா. இப்போ நீ 200 காணிக்க போகணுன்னா 2% எக்ஸ்ட்ரா போட்டு ஸ்வைப் பண்ணுவீங்களா எப்படி? ஆனால் நீங்கள்லாம் ஆபிரகாமு, விசுவாசம், பயிற்சி இதை பற்றி பேசுகிறீங்களே, கொஞ்சம் கூட வெக்கமாகவே இருக்காதா? Yeah, for the first time இன்றைக்கு தான் முதல் முறை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் we want you to know that we don't want you to feel compelled to give because this is an option. வா, முதல் தடவை வரவங்கள்ட்ட வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு நீங்கள் நினச்சிருவீங்கல்ல? அதான் தப்பு. தப்பி தவறி கூட இந்த மாதிரிலாம் இவனுங்க சொல்லுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. ஏன்னா என்ன சொன்னாருன்னு ஃபுல்லாக கேளுங்களேன். If you are for the first time இன்றைக்கு தான் முதல் முறை வந்திருப்பீங்கன்னு சொன்னால் we want you to know that we don't want you to feel compelled to give because this is an option. But nevertheless, remember, God always blesses a generous giver. One of the easiest way for us to tap into the kingdom blessings is by giving. கிங்டம் பிளெஸிங்ஸ் வேணும்னா நீ காசு கொடுக்கணும். அசிங்கமாகவே இல்லையாடா, வெக்கமாகவே இல்லையா இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறதுக்கு? அது எப்படி உன் உடம்புல ஒட்டும்? நான் கேட்குறேன். ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை பெறணும்னா நீ காசு கொடுக்கணும்னு சொல்கிறாரு. அதுதான் ஈஸியான வழியாம். ஜெர்சன் எடின்பரோவுக்கு அசிங்கமாகவே இருக்காதா இப்படி பிழைப்பு நடத்துறதுக்கு? இவ்வளோதான் கேள்வி. டைரெக்டாக தான் கேட்குறேன். அவரை பின்பற்றுகிற மக்களுக்கு கொஞ்சம் கூட தோணாதா? முதல்ல ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நீங்கள் நாங்கள் கம்பல் பண்ண மாட்டோம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு ஆசை வார்த்தையை காட்டுவோம், அடுத்து சாபமாக ஒரு மிரட்டுற மாதிரி காட்டி பிடுங்கிடுவோம். நல்ல பொழப்புடா, நல்ல பொழப்பு. கொடுக்கும் பொழுது பொருளாதார ஆசீர்வாதங்கள் நம்ம மேலே கட்டவிழ்க்கப்படுகிறது. And we make use of this opportunity and I pray that God will bless you. இவருக்கு பணம் கொடுக்கறது உங்களுக்கெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டியாம். ஆனால் இதையும் நம்பி ஒரு பெருங்கூட்ட மக்கள் கொடுக்குது பார்த்தீங்களா? எப்பாடே நல்லா கொடுங்கடா, கொடுங்க. நம்முடைய தசம பாங்கு கொடுக்கிறவர்கள், விஷன் பார்ட்னர்ஸ் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ வெரி மச் பீங் பார்ட் ஆஃப் திஸ் விஷன். we love you. கவனிச்சிங்களா? கவனிக்கலையா? கண்டிப்பாக கவனிக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா நம்மளாம் அப்படியே பழகிட்டோம். இளம் பங்காளர் திட்டம் வரிஞ்சு கட்டிட்டு எத்தனை பேர் வருவீங்க தப்புன்னு சொல்கிறதுக்கு? ஜீசஸ் கால்ஸை பற்றி பேசினா கரெக்டு. ஜெர்சன் எடின்பரோ என்ன பண்ணுறாரு? அதே திட்டத்தை இவரும் வச்சுருக்காரு. நீங்கள் கவனிக்கலைன்னா நான் கவனித்து அதை மட்டும் எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள். விஷன் பார்ட்னர்னு சொல்லி பணம் பிடுங்கிறதுல எல்லாரும் இருக்காங்க. அதில் ஜெர்சன் எடின்பரோ எந்த விதிவிலக்கும் இல்லை. பேர் தான் மாறி இருக்கு. விஷன் பார்ட்னர்ஸ். அவங்க யங் பார்ட்னர், இங்கே விஷன் பார்ட்னர். பரலோகத்தின் தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகள் விதைக்கிற விதைகள், கொடுக்கிற காணிக்கைகள், தசம பாகங்கள் ஒவ்வொன்றுமே கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். இது நிமித்தம் குடும்பங்கள் செழிக்கணும். ஆண்டவரே, பொருளாதார வாசல்கள் புதிய விதங்களிலே திறக்கப்படும்படி வேண்டுகிறேன். என்ன சொல்றதுன்னே தெரியல. அதாவது இவர் கொடுத்ததுனால இதன் மூலம் பொருளாதாரம் அப்படி ஓப்பனாகி வரணும்னு இவர் வேண்டுறாராம். எந்த கடவுள்கிட்ட அப்படின்னு கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோமா இல்லையா? ஏன்னா வேதத்தின் ஆண்டவர் ராஜ்யத்தின் ஆசீர்வாதம் உனக்கு கிடைக்கணும்னா
நீ பணம் ஜெர்சன் எடின்பர்க் கொடுக்கணும்னு எங்கேயுமே சொல்லலை. நான் எங்கே வேணால் வரேன், சேலஞ்ச் பண்ணுறேன் பைபிளில் இருந்து. இப்படி நீங்கள் ஆசீர்வாதத்தை காட்டி பணம் பிடுங்குற மெத்தடு பைபிளில் இல்லை. யாருக்கு வேணாம் சேலஞ்ச் பண்ணுறேன். சோடக்கு போட்டு கூப்பிடுறேன். திராணி இருந்தால் பைபிள் எடுத்துகிட்டு வாங்க, நம்ம பொறுமையாக நிதானமாக டிசைட் பண்ணலாம். நல்ல பாட்டில் இதுலேயும் 2 விஷயத்த நீங்கள் கவனிச்சிருக்கணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு உங்களில் அநேகர் கவனிச்சிருக்க மாட்டீங்க. நான் திரும்ப சொல்கிறேன், உமக்கு உதவி தேவையில்லை, நீர் பெரியவர் அப்படின்னு அந்த பாட்டு வருது. கரெக்டா? ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை, அவர் பெரியவர் அப்படின்னு பாடிட்டு ஆண்டவர் பேரை வச்சு இவங்க உதவி கேட்குறாங்க. ஐயா பில்டிங் ஃபண்ட் வேணும், எனக்கு காசு வேணும், எப்படியாவது கொடுங்க அப்படின்னு ஆண்டவர் பேரை வச்சு இவங்க உதவி கேட்குறாங்க. ஆனால் ஆண்டவருக்கு உதவி தேவையில்லைன்னு இவங்க பாட்டியும் பாடிடுவாங்க. சரியா? இப்போ இவ்வளோ தூரம் பேசினல்ல, எதுக்கு தெரியுமா? இவ்வளோ தூரம் இவர் ஃபண்ட்ஸ் கேட்டே இருந்தார். ஆனால் ஆரம்பத்தில் என்ன பேசினார்? ஆபிரகாம் விசுவாசத்தை எக்ஸசைஸ் பண்ணணும்னு. ஆனால் இவர் பில்டிங் ஃபண்டு கட்டணும், பணம் வேணும். ஏன்? லாஸ்ட் கிளிப்புன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? இப்போ போடுறேன் பாருங்கள். ஆண்டவர் இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காரு? பில்டிங்கும் உனக்கு நான் தரேன்னு சொல்லிட்டாரு. சொன்னால் என்ன பண்ணும்? வாயை மூடிட்டு போய் அதை செய்யணும், வாங்கிக்கணும். அதுதானே எக்ஸசைஸ்னா. மாறாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? பணம் வேணும், புதுசாக வந்தவங்கள்ட்ட பணம் மிரட்டி வாங்கணும், தசம பாகத்தை வாங்கணும், ஆசை வார்த்தைகளை காட்டி வாங்கணும், பில்டிங் ஃபண்டுன்னு சொல்லி வாங்கணும். சரி, ஏதோ ஆண்டவர் சொன்னதா இவர் பொய் சொன்ன கிளிப்பை பாருங்கள். இந்த ஹீலிங் சென்டருக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இது பரலோகம் திட்டமிட்டு பூமியிலே நிறைவேற்றுகிற காரியம். பரலோகத்தின் தேவன் கொடுத்த தரிசனம். பரலோகத்தில் இதற்கான காரியங்கள் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அது பூமியில இந்த இடத்துல நிறைவேற போகிறது. இந்த இடத்துல கர்த்தர் கட்டி எழுப்ப போகிற ஹீலிங் சென்டருக்காக உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர் ஒரு ஹீலிங் சென்டர் சென்னையில கட்டி எழுப்புன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார்.